ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் மிகவும் பழமையானது. பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் மற்றும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான வைணவக் கோவிலாகும். 12 ஆழ்வார்களுள் 2 பேர் ஒரே இடத்தில் வாழ்ந்த பெருமைக்கு சொந்தமான ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். வராக க்ஷேத்திரம் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு காலத்தில் அடர்ந்த வனமாக இருந்துள்ளது. இக்கோவில் 2 பகுதிகளாக அமைந்துள்ளது. முதல் பகுதியில் வடபத்ரசயனர் கோயில் உள்ளது. வடபத்ரசயனருக்குத்தான் ஆண்டாள் தன் மாலையை சூடிக் கொடுத்தார் என்று குரு பரம்பரை நூல்கள் கூறுகின்றன. இதன் நுழைவு வாயிலில் இருக்கும் ராஜகோபுரம் 196 அடி உயரம், 11 நிலைகள் மற்றும் 11 கலசங்களை கொண்டுள்ளது. தமிழக அரசின் முத்திரை சின்னத்தில் இந்த ராஜகோபுரம்தான் இடம்பெற்றுள்ளது என்பது தனிச்சிறப்பாகும். இந்த ராஜகோபுரம் கிபி 765 முதல் 815 ஆண்டு வரையிலான இடைவெளியில் ஸ்ரீ வல்லபதேவ பாண்டியன் என்ற மன்னன் கட்டியதாக கூறப்படுகிறது. கிபி 15ஆம் நூற்றாண்டில் மாவெலி வாணாதராயர் என்பவர் இக்கோவிலை புதுப்பித்தும் விரிவுபடுத்தியும் திருப்பணிகள் புரிந்தார் என்று அறியப்படுகிறது. மதுரை பாண்டிய மன்னர்களும் மதுரை நாயக்கர் மன்னர்களும் திருப்பணிகளை மேற்கொண்டுள்ளனர். கோவிலின் 2ஆம் பகுதி ஆண்டாள் சன்னதி. இது நாயக்கர் கால கல்வெட்டுக்கள் மற்றும் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இராமாயண ஓவியங்களும் காணப்படுகின்றன. கல்வெட்டுக்களில் சூடிக் கொடுத்த நாச்சியார் கோவில் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் உற்சவர் ஆண்டாளுக்கு தினமும் மாலையில் கிளி சாற்றப்படுகிறது. இந்த கிளியை உருவாக்குவதற்கென்றே ஒரு வம்சாவளியினர் உள்ளனர். மரவள்ளிக்கிழங்கு இலைகள், மாதுளம் பூக்கள் உள்ளிட்டவற்றைக் கொண்டு தினமும் ஆண்டாளுக்கான கிளி செய்கிறார்கள். மாலையை அணிந்து ஆண்டாள் அழகு பார்த்ததாக கூறப்படும் கண்ணாடி கிணறு இன்று உண்டியலாக பயன்படுத்தப்படுகிறது. பெரியாழ்வார் அவதாரஸ்தலமாகிய இந்த இடத்தில் அவருக்கும் ஒரு சன்னதி இருக்கிறது. இந்த கோயிலில் மட்டும்தான் பெருமாளுடன் கருடாழ்வார் பக்கத்தில் நின்று கொண்டு காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் காணப்படும் ரதி மற்றும் மன்மதன் சிலைகள் கலைநயத்துடன் காண்பவர்களை வியக்கும் வண்ணம் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது. மன்மதன் கையில் இருக்கும் கல்லினால் செய்யப்பட்ட கரும்பை தட்டும்போது அது உண்மையான கரும்பை தட்டுவதைப் போலவே சப்தம் வருவது ஆச்சரியமளிக்கிறது. அதேபோல ஒவ்வொரு கனுவை தட்டும்போதும் அதில் வெவ்வேறு விதமான ஓசைகள் எழுகிறது. பொதுவாக சிற்பசாஸ்திரத்திலே கற்களை 4 வகையாக பிரிக்கின்றன. ஆண்கள், பெண்கள், அலிக்கல் என்றும் உத்தமக்கல் என்றும். இதிலே பெண்கள் வகையைச் சேர்ந்த கல்லிலே செதுக்கப்பட்ட விக்கிரகம் ரதியினுடைய விக்கிரகம். அதே போலே ஆண் கல்லில் செதுக்கப்பட்ட விக்கிரகம் அவருக்கு நேர் எதிர்த்தாலே அமையப்பட்டுள்ள மன்மதனுடைய விக்கிரகம். இந்த ரதியானவள் அன்னபக்ஷியின் மீது அமர்ந்து குளியாடியிலே முகத்தை பார்த்து குவியாடி வழியாக அதை மன்மதனுக்கு காமிக்கும் விதமாக அமையப்பட்டுள்ள மன்மதன் ஒரே கல்லினான சிற்பம். மன்மதன் தன்னுடைய இடது கையிலே கரும்பு வில்லையும் வலது கையிலே மலர் புஷ்ப அம்பையும் ஏந்தியவாறு உள்ளார். இந்த கரும்பு வில்லானது ஒவ்வொரு துணுவும் ஒவ்வொரு விதமான சப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வடிவிலே அமையப்பட்டுள்ளது. மன்மதனுடைய கால்களில் உள்ள நரம்புகள் அனைத்தும் ஒரு உன்னதமான ஒரு ஆண் மகனுடைய காலிலே எவ்வாறு தொட்டால் தெரியுமோ அதை போலவே மன்மதனுடைய விக்கிரகத்தை தொட்டால் இன்றளவும் அவர் உண்மையாக ஒரு ஆண்மகன் நின்றா போல இருக்கும். அதை நாம் அனைவரும் பக்தர்கள் அனைவரும் தொட்டே பார்க்கலாம். அதேபோல கலைவாணி சிலையில் இருக்கும் கலை நுணுக்கம் வியப்பை அளிக்கிறது. ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் துளசி மாட பகுதி இதுதான். ஆண்டாள் ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரத்திலே துளசி காணனோத்பவம் என்று பெரியாழ்வாருடைய திருநந்தவனத்திலே ஒரு துளசி மாடத்தின் அடியிலே மத்தியான வேளையிலே 5 வயது குழந்தையாக பஞ்சவருஷா திவ்யரூபா திவ்யாபரண பூஷிதா என்று
எல்லா விதமான ஆபரணங்களையும் அணிந்தவளாக சாட்சாத் ஸ்ரீரங்கநாயகியே பூமி பிராட்டியாருடைய அம்சமாக ஆண்டாளாக திருவதாரம் செய்துள்ளனர். பூமி பிழந்து அதிலிருந்து வருகிற சப்தத்தை கேட்டு பெரியாழ்வார் புஷ்பகைங்கிரம் பண்ணி கொண்டிருந்தவர் ஏதோ சப்தம் வருகிறது என்று துளசி செடியின் அடிகளை பார்க்க 5 வயது குழந்தையாக ஆண்டாள் நாச்சியார் விசாரிக்கிறார். இந்த இடத்திலே நீ யாரம்மா என்று கேட்க, மாதாசிய துளசி பிதா இலவ ஸ்ரீ விஷ்ணுச்சித்தோ மகா, இந்த துளசி என்னுடைய தாயார், நீர்தான் என்னுடைய தகப்பனார் என்று சாதித்துள்ள அசிரீரி வாக்கும் அத்தையே சாதித்துள்ள விஷ்ணுச்சித்தரே, இந்த குழந்தை உன்னுடைய மகள், இவளுக்கு கோதை என்று பெயரிட்டுவார் என்று வடபத்திரசாயினுடைய ஆகியபடி கோதை என்ற திருநாமத்தை பெரியாழ்வார் வளர்த்து வருகிறார். அந்த நந்தவனத்தை, அந்த துளசி மாடத்தை இன்றும் நாம் ஆண்டாள் சன்னதியிலே திருப்பூர நந்தவனம் என்கிற திருப்பெயரோடு நாம் இன்றும் ஆண்டாள் நாச்சியார் 5 வயது குழந்தையாக பெரியாழ்வாருக்கு சேவை சாதித்தார் போலே 5 வயது குழந்தையாக இன்றும் விக்கிரக ரூபமாக சேவை சாதிக்கிறார். நாம் அனைவரும் அந்த ஆண்டாள் நாச்சியாரை இன்றளவும் சேவிக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் சிவன், சக்தி, வீரபத்ரர், கலைவாணி, மோகினி மற்றும் நடன மாதுக்கள் சிலைகளும் அழகிய வடிவமைப்புடன் காணப்படுகிறது. இக்கோவிலின் கல்யாண மண்டபம், துவஜஸ்தம்ப மண்டபம், ஏகாதசி மண்டபம் ஆகியவை கலைச்சிறப்பு மிக்கவை. கல்யாண மண்டபத்தில் உள்ள 12 தூண்களில் காணப்படும் யாழிகளின் சிற்ப அமைப்பு மிக நேர்த்தியானதாக உள்ளது. திருப்பதியில் உள்ள வெங்கடேச பெருமாளுக்கு புரட்டாசி 3வது சனிக்கிழமையன்று இங்குள்ள ஆண்டாள் சூடிய மாலையை கொண்டு சென்று அணிவிக்கின்றனர். அதேபோல் ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் இருந்து பட்டுப்புடவை வரும். மதுரையில் சித்திரை திருவிழா அழகர் சேவையின் போது ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையைத்தான் கள்ளழகர் அணிகிறார். ஆண்டாள் திருப்பாவையில் குடம் வைக்க வைக்க பால் நிறையும் அளவிற்கு கறவை மாடுகள் அதிகமாக வாழும் பகுதி என்று பாடியுள்ளார். ஆண்டாள் இத்தலத்தை கோகுலமாகவே எண்ணி வாழ்ந்ததால் பெருமாள் இப்பகுதியை பசுக்கள் நிறைந்த பகுதியாக மாற்றியதாகவும், அதனால்தான் அங்கு பாலும் பால்கோவாவும் தனிச்சுவையுடன் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோயிலில் மார்கழி மாதம் நடைபெறும் எண்ணெய் காப்பு பிரசித்தி பெற்றதாகும். எண்ணெய் காப்புக்கு 61 வகை மூலிகைகள் அடங்கிய தைலம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆண்டாளுக்கு சாற்றப்படும் இந்த தைலம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரின் உயரம் 75 அடி ஆகும். இங்கு நடைபெறும் தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூர தினத்தன்று ஆண்டாள் கோயில் திருத்தேரோட்டம்